பிரைஸ் த லார்ட், ஹவ் எ பிளஸ்ஸட் டே. இது கர்த்தரின் வார்த்தை. சங்கீதம் 62 அதனுடைய 8வது வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஓ மை பீப்புள், ட்ரஸ்ட் இன் ஹிம் அட் ஆல் டைம்ஸ், pour out your heart to him, for God is our refuge. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, மனிதர்களால் மிக நெருக்கப்பட்டு தனித்து இருக்கும்போது தாவீது ராஜா பாடின சங்கீதம். என்னுடைய சத்துருக்கள் என்னை சாய்ந்து போன மதிலுக்கும் இடிந்து போன சுவருக்கும் ஒப்பாக பார்க்கிறார்கள் ஆண்டவரே. யாருமே எனக்கு உதவி செய்வார் இல்லை. ஆகவே நான் தேவனை நோக்கி காத்திருக்கிறேன். என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் தான் எனக்கு ரட்சிப்பு வரும் என்று பாடுகிறார். இன் இங்கிலீஷ் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ வெயிட் quietly before God, for my victory comes from him. Amen. இப்படிப்பட்ட நெருக்கடியான சிச்சுவேஷனில் தான் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று. நம்ப முடியாத சூழ்நிலை இருக்கலாம். சோத்ரம், உங்கள் சூழ்நிலை, ஆண்டவர் நீ என்ன செய்தாலும் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் என்று நமக்கு சொல்லி தருகிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் கூட சில நெருக்கமான சூழ்நிலைகள் இருக்கலாம். வாழ்க்கையில் இதுவரைக்கும் கடந்து செல்லாத கடினமான மிக மோசமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இனி என்னுடைய லைஃப் அவ்வளவுதான், யார் வந்தாலும் மாறவே மாறாது, நான் கீழே விழுந்துட்டேன், இந்த நிலைமையில தான் நான் இருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து நான் இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தரை நம்புங்கள். ஆமென். அவர் தன்னை நம்புகிறவர்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக ஏதாவது செய்வார், தப்பி செல்ல வழி உண்டாக்குவார். உங்கள் நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே ஒரு மாற்றம் வரும். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தரை எக்காலத்திலும் நம்புங்கள், எக்காலத்திலும் நம்புங்கள். God bless you. Amen.